بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحابه ومن سار على دربه أجمعين أما بعد. அதாவது இன்று இங்கே சொல்லப்பட்டது போல ஹிஜ்ரி 1448 வருடம் முஹர்ரம் மாதம் முதலாவது நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம், இந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி ஒரு சுருக்கமான வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போன அந்த நினைவை ஒட்டித்தான் இந்த ஹிஜ்ரி என்ற ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றல்ல. அதே போன்று அவர்களுக்கு பின்னால், அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கவில்லை. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ, ஹிலாஃபத்துக்கு வருகிறார்களோ, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான அரபி நாடு அல்லாத மற்ற நாடுகளை அவர்கள் யுத்தம் செய்து கைப்பற்றியதன் காரணமாக இஸ்லாம் பல நாடுகளுக்கு பரவியது. இதன் காரணமாக ஆட்சி விரிவு ஏற்பட்டதன் காரணமாக அரசர்களுக்கு மத்தியில் கடித தொடர்புகள் அதிகமாகின. இந்த கடித தொடர்புகள் அதிகமானதன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால், கடிதங்கள் ஒரு அரசர்கிட்டிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துக்கு ஒரு கடிதம் வருகிறது. அவ்வாறு வரும்போது மாதத்தை குறிப்பிட வேண்டும், நாளை குறிப்பிட வேண்டும், அதே மாதிரி வருடத்தையும் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு ஒரு சில கடிதங்களில், ஒரு சில ரிசாலா கடிதங்களில் என்ன நடக்கிறது என்றால், பிறையை பார்த்து நாளை குறிப்பிடுவது உண்டு. அதே போன்று மாதங்களை 12 மாதங்கள், அது அந்த காலத்தில் இருந்தே, இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் இருந்தே 12 மாதங்கள் இருந்தன. இவ்வாறு இந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தை குறிப்பிட்டு இந்த ஆண்டில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சட்டத்தை எழுதி ஒரு அரசருக்கோ அல்லது அந்த நாட்டில் உள்ள ஒரு கவர்னருக்கோ, முஸ்லீம் கவர்னருக்கோ கொடுத்தால், அவர்களிடம் இருந்து ஒரு கேள்வி வருகிறது என்னவென்றால், இந்த முதலாவது நாளில், உதாரணமாக முஹர்ரம் மாதத்தில் இந்த சட்டத்தை, இதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்பார்கள் அடுத்த கேள்வி, எந்த வருடத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டும்? உதாரணமாக இந்த நாளில் முதலாம் திகதியில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தில், அதாவது உதாரணமாக 1448வது வருடம், 1447வது வருடம் என்று அந்த வருடத்தை குறிப்பிட்டால்தான் அந்த சட்டத்தை ஒரு ஒழுங்கான முறையிலே எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். ஆக நாளை குறிப்பிட்டு, மாதத்தை குறிப்பிட்டு மட்டும் போதாது. இவ்வாறு கவர்னர்கள் மூலமாக அந்த கேள்விகள் எழுகின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்தார்கள், இதற்கு ஏதாவது ஒரு வழியை நாம் செய்ய வேண்டும் என்பதாக. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு மஷூரா செய்கிறார்கள், ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். கூட்டத்தை கூட்டி என்ன செய்கிறார்கள், எமக்கு ஒரு வருட கணிப்பு நிச்சயமாக வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் எழுகின்ற நேரத்திலே ஒரு வருட கணிப்பு இருந்தால்தான் எங்களுக்கு சரியான முறையிலே இந்த இஸ்லாமிய அரசியலை எங்களுக்கு சரியான முறையிலே கொண்டு போக முடியும் என்பதாக. இவ்வாறு அந்த மஷூராவிலே கேட்கப்பட்ட போது ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆரம்பமான வருடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாதை வைத்து நாங்கள் இந்த வருட கணிப்பை நாங்கள் கணிப்போம் என்பதாக. இந்த செய்தியை அதிகமான சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான திகதியை வைத்து நாம் ஆரம்பிப்போம் என்பதாக. அதற்கும் சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கே இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அதிகமான இந்த சட்டத்துறைகளில் இவ்வாறான தீர்வுகளுக்கு மிகவும் துல்லியமாக பதில் சொல்லக்கூடியவர்கள் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் என்பதாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் வருட கணிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற அந்த ஆண்டை வைத்து
நாம் வருட கணிப்பை கணிப்போம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அங்கிருந்த எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக அதை வரவேற்றார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது, மக்காவிலே இருந்த அந்த நேரத்திலே இருந்த சஹாபாக்கள் தனிப்பட்ட முறையிலேயே தான் ஒவ்வொரு விடயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். காரணம், குறைஷி காபிர்களுடைய அந்த அட்டூழியங்கள், அவர்களுடைய எதிர்ப்புகள் மத்தியில் பகிரங்கமாக எதையும் செய்ய முடியாமல் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஹிஜ்ரத்து சென்ற சமயத்தில் மதீனா முனவராவிலே ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தார்கள். அதனால ஒரு ஹிஜ்ரி என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்டம் அமைக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருப்பது என்பதனால நாம் இந்த ஹிஜ்ரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற அந்த அமைப்பை நாம் எடுப்போம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போன்று இந்த கருத்து குர்ஆன் இறங்கிய அமைப்புக்கும் ஒத்து வருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது மக்கியா சூறாக்கள், அதாவது மக்கத்திலே இறங்கக்கூடிய சூறாக்கள் மக்கியா சூறாக்கள் என்று பெயர் போடப்பட்டது. அந்த சூறாக்களிலே அதிகமாக அகீதா சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் தான் அங்கே இறக்கப்பட்டன. ஹுக்கும்கள், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உதாரணமாக ஒரு திருமணத்துக்குரிய சட்டங்கள், அதே மாதிரி இன்னும் ஏராளமான சட்ட திட்டங்கள் இறங்கப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற பிறகுதான் அந்த ஆயத்துக்கள் எல்லாம் இறங்கப்பட்டன. ஆக மக்காவிலே அகீதா சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் தான் இறங்கின அதிகமாக. அப்ப அரசியல் ரீதியாக ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது மதீனாவிலே இறங்கப்பட்ட ஆயத்துக்களை வைத்துத்தான் இந்த ஹிஜ்ரத்துடைய அமைப்புகள் அங்கே கூறப்பட்டது. சரி, நாம் பார்ப்போம். இந்த ஹிஜ்ரி ஆண்டின் அடிப்படையில் முதலாவதாக முஹர்ரம் மாதத்தை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள்? அதாவது முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், துல்ஹஜ் மாதம், இவ்வாறு பல 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 12 மாதங்களிலும் முஹர்ரம் மாதத்தை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்று கேட்டால் அதற்கும் சஹாபாக்கள் காரணம் சொல்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களிலே முதலாவது ஈமான், இஸ்லாமிய அர்க்காங்களிலே கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் என்று இருக்கிறது. இதிலே ஹஜ் என்பது கடைசியாக, அந்த அமல் வரிசையிலே கடைசியாக இருப்பதனால் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வருகிறார்கள். அவ்வாறு ஹஜ்ஜுக்காக வந்த பொழுது என்ன செய்வார்கள், அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுடைய, அதாவது இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஒருவர் ஹஜ்ஜு செய்த சரியான முறையில ஹஜ்ஜு செய்தென்று சொன்னால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுகிறார். அதனால ஒரு மனிதன் தூய்மையான கல்போடு இருக்கின்ற பொழுது அவனுடைய அடுத்த ஆண்டு புதிதாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றுமையை அங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால துல்ஹஜ் மாதத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், முஹர்ரம் மாதம் வருகிறது, அந்த மாதத்தை முதலாவதாக வைப்போம் என்பதாக சஹாபாக்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று எல்லா மனிதர்களும் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு வருகிறதுனால முதலாவது மாதத்திலிருந்து, அதாவது ஹஜ் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய முஹர்ரம் மாதம், அந்த முதலாவது மாதத்தில் இருந்து பல நாட்டு மக்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வருகின்ற காரணத்தினால அந்த முதல் ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் செல்கின்ற நேரத்தில் முதலாவது மாதத்திலிருந்து என்னென்ன செய்ய வேண்டும், உங்களுடைய நாட்டிலே என்னென்ன விடயங்களை நாம் அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த அமைப்பை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல முடியும். இதன் காரணமாகவும் என்ன செய்கிறார்கள், முஹர்ரம் மாதத்தை, ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே இந்த முதலாவது மாதத்தை நாம் வைத்துக் கொள்வோம் என்பதாக இந்த அமைப்பில் சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். ஆக இந்த அமைப்பில் தான் முதலாவது வருடத்தில் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதமாக வந்தது.
அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்று அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது, அதனால் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஹிஜ்ரத்து சென்று மதீனாவிலே போய் இறங்குகின்ற நேரத்திலே அவர்கள் சென்ற அந்த ஒட்டகம் எந்த வீட்டிலும் இறங்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையும் படி எந்த வீட்டிலும் அந்த ஒட்டகம் போகவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்ற அந்த ஒட்டகம் எந்த இடத்துக்கும் போகவில்லை. அவர் அந்த ஒரே இடத்தில் தங்கிவிட்டது அந்த ஒட்டகம். இந்த நேரத்திலே அதிகமான சஹாபாக்கள், மதீனா முனவராவில் இருந்த அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய சிறார்களை அனுப்பி எங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாவை அழைத்து வாருங்கள், எங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாவை அழைத்து வாருங்கள் என்று சில சஹாபாக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அழைப்பு விடுத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எந்த அனுமதியும் எனக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி வரும் வரை. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒட்டகம் என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் முன்னிலே நின்று விட்டது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வருகிறது, இந்த வீட்டில் தான் நீங்கள் இறங்க வேண்டும் என்பதாக. அதாவது வசதியான பணக்கார சஹாபாக்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஒரு எளிமையான சஹாபியுடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே போய் அந்த வீட்டிலே இருந்தார்கள். அதாவது அபு அய்யூப் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டில். இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது. எல்லா மனிதர்களையும், வசதிப்பட்டவர்களோ மேன்மையான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களையோ மட்டுமல்ல, எல்லா மனிதர்களோடும் நாம் அணுகி நடக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆகவே இங்கே இந்த மோல்திலே இந்த கடைசியாக சொல்லப்பட்ட ஆஷுரா உடைய அந்த முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப நாளில் 2 மலக்குமார்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்டி வைப்பான், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சும்மா இருக்காமல் முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும், அமல்களை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அரபிலே ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், லைசல் ஈது லிமன் லபிசல் ஜதீத் வைனமல் ஈது லிமன் தாத்துஹு தஸீத் என்று. அதாவது புது வருடம் என்பது நாம் புதிய ஆடைகள் அணிவது அல்ல, ஆனால் மாறாக நாம் சென்ற வருடத்தை விட இன்னும் ஒரு அமலை அதிகமாக்கி கொண்டு நாம் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் இதுக்கு அந்த புது வருடத்துக்கான அந்த நல்ல ஒரு விடயமாக இருக்கும் என்பதாக சாலிஹீன்கள் இந்த விடயத்திலே சொல்லி காட்டுவார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல அமல்கள் மூலம் எங்களை நல்ல சமுதாயத்தினர்களாக எங்களை ஆக்கி நாளை கியாமத் நாளிலே நபிமார்கள், சித்திகள், சுஹதாக்களோடு எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.